நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். சாரோனின் ரோஜாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மருதோன்றி பூங்குத்தையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வெள்ளை போல சென்னையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். முற்றிலும் அழகானவரையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். 16,000களிலும் சிறந்த தெய்வமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பாலில் கருவப்பட்டது போல கண்களை உடையவரையே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீதியை மார்க்கவசமாய் அணிந்திருப்பவரையே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கின்றவரையே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆதியும் அந்தவுமாய் இருக்கின்றவரையே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருவருமாகிய சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். செங்கடலை இரண்டாய் பிளந்த தெய்வமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். யோர்தானை கடந்து போக கிருபை செய்தவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எரிகோ மதிலை படிக்கட்டுகளாய் மாற்றி கானான் தேசத்திற்கு அழைத்து சென்ற தெய்வமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே இந்த ஆராதனை வந்து கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவனாய் கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்திலே இறங்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். இந்த வல்லமுள்ள கரம் இந்த இடத்துல இறங்கி வரட்டும். இந்த ஆணிவாய்ந்த கரத்தின் வல்லமை இறங்கி வரட்டும். இந்த இடம் முழுவதும் கல்வாரின் இரத்தத்தை கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் தெளிக்கிறோம். தேவ தூதர்கள் இந்த இடத்திலே பாளையம் இறங்குவார்களாக. ஒவ்வொரு நிரப்பாங்க ஒவ்வொரு நிரப்பு பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல் உண்டாயிருக்கட்டும். அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீர். இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாட்களும் அப்பா நேரங்களும் உடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி அப்பா இந்த நேரத்தை கர்த்தர் கொடுத்த பெரிய சிலாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சப்பா. இப்பொழுது ஆண்டவரே ஒரு சிறு கூட்டமாய் அப்பா இந்த இடத்துல கூடி இருக்கிற தகப்பனே, இந்த கூடுகை கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த போதுகிறப்பா எந்த நோக்கத்திற்காக இந்த கூடுகையை நடத்தியிருக்கிறார்களோ அதை கர்த்தர் நீர் நிறைவேற்றும்படிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா நாங்கள் எதை செஞ்சாலும் உடைய நாம மகிமைப்படும்படியாய் செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே நடத்தும்படிக்கா ஜெபிக்கிற ஏசப்பா. ஆமென் ஆண்டவரே. நீங்க ஏசப்பா அந்த உலகத்துல அப்பா வாழ்ந்த போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதுபடியா கர்த்தாவே நாங்கள் அப்பா ஆமென் ஆண்டவரே முடித்து பெற்றது அப்பா அவர்களுக்கு கொடுக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா அப்பா அந்த கூடுகை நடத்துகிறதான அப்பா போவதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர்தாமே வல்லமையா எடுத்து பயன்படும்படிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படி ஆண்டு பாய்ந்த கரம் ஒவ்வொருவர் மீதும் படும்படிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த கூட்டத்திற்கு வந்தது அப்பா நல்லதுதான், இது ஆசீர்வாதமா இருந்தது என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நீர் ஏற்படுத்தும்படிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா செய்தி வேலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாடல் வேலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆராதனை வேலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களோட ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் மீதும் உடைய அப்பா கரத்தை கொடுக்கிறோம்ப்பா. கர்த்ததாமே நீர் நடத்தும்படிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான நேரம் முழுவதும் கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளும். சகல துதி கனமகிமை எல்லாவற்றையும் நமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. தேங்க்யூ ஐயா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அந்த பாடலை கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் கூட நாம் பாடுவோம். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்களா, ஆசையெல்லாம் நீங்களா. அப்பா அம்மா நீங்களா, ஆசையெல்லாம் நீங்களா. ஆதரவு நீங்களா, ஆறுதலும் நீங்களா. ஆதரவு நீங்களா, ஆறுதலும் நீங்களா. என் நிரப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ள எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ள எல்லாம் துள்ளுதையா. அண்ணான நினைச்சவரு ஆண் குழந்தைய கொடுத்தவரு, அண்ணான நினைச்சவரு ஆண் குழந்தைய கொடுத்தவரு, ஆதவன நினைச்சவரு
ஆசீர்வாதம் தந்தவரே, நாடுகால நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே, என் நினைப்பாரே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாரே எல்லாம் தூவையா, என் நினைப்பாரே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாரே எல்லாம் தூவையா. அண்ணால நினைச்சவரு ஆம்பளைய கொடுத்தவரு, அண்ணால நினைச்சவரு ஆம்பளைய கொடுத்தவரு, அதனால நினைச்சவரு ஆசீர்வாதம் தந்தவரு, அதனால நினைச்சவரு ஆசீர்வாதம் தந்தவரு. உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சுருசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சுருசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே எல்லாம் தூவையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே எல்லாம் கொள்ளுதையா. தாலீத நினைச்சவரு கல்வனை மேல் நிறுத்தினீரே, தாலீத நினைத்தவரு கல்வனை மேல் நிறுத்தினீரே, தானியரை நினைச்சவரு தலைநிமிரே செய்தவரே, தானியரை நினைச்சவரு தலைநிமிரே செய்தவர். உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலக சுருசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலக சுருசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே எல்லாம் தூவையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே எல்லாம் தூவையா. என்ன நினைச்சவரு நாயகரில் தெரிந்தவரு, என்ன நினைச்சவரு நாயகரில் தெரிந்தவரு, பெயர் சொல்லி அழைத்தவரு பெரியவராய் மாற்றினே, பெயர் சொல்லி அழைத்தவரு பெரியவராய் மாற்றினே. உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலக சுருசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலக சுருசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாரே எல்லாம் தூவையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாரே எல்லாம் தூவையா. உங்களையும் மேலும் என்னிலும் அன்பு செலுத்தும்படியாக பரலோகத்தின் மகிமையை திறந்து ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. ஆமா, உங்களை எங்க நேசித்தனால இந்த இடத்துல நம்மளை அமர வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு வந்திருக்கலாம், ஆனால் அனாதி திட்டம் ஒன்று உண்டு. இந்த இடத்துல, இந்த நேரத்துல, இந்த வேளையில இங்க நீங்களும் நானும் இருக்கணும் என்பது தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை கூட கரங்களை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதால் கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதால் அவர் என்னை விசாரித்து நடத்துகின்றவர், என் குறைவுகளை நிறைவாக்கும் போதுமானவர். அவர் என்னை விசாரித்து நடத்துகின்றவர், என் குறைவுகளை நிறைவாக்கும் போதுமானவர். என்னை ரொம்ப 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 நல்லவர், 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 என்னை ரொம்ப 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 நல்லவர். கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதால் கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதால் அலைகள் வேதின
படகில் இருப்பவர் மிகவும் பெரியவர். அலைகள் மோதினாலும் பயப்பட மாட்டேன். என் படகில் இருப்பவர் மிகவும் பெரியவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. அவர் வார்த்தைக்கு சகலமும் கீழ்ப்படிந்திடுமே. அவர் வார்த்தைக்கு சகலமும் கீழ்ப்படிந்திடுமே. ரொம்ப 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 நல்லவர். அவர் செயல்களிலே மிகவும் பெரியவர். என்னேசு ரொம்ப 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 நல்லவர். அவர் செயல்களிலே மிகவும் பெரியவர். என்னேசு ரொம்ப 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 நல்லவர். என்னேசு ரொம்ப 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 நல்லவர். கவலை கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதால். கவலை கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதால். இடறி விழுந்த நேரம் என்னை கரம் பிடித்தெடுத்தார். இந்த ஜீவ வார்த்தை எனக்கு போதித்தார். இடறி விழுந்த நேரம் என்னை கரம் பிடித்தெடுத்தார். இந்த ஜீவ வார்த்தை எனக்கு போதித்தார். அவர் தருகின்ற ஜீவ தண்ணீரா, அவர் தருகின்ற ஜீவ தண்ணீரா. எனக்குள்ளே ஜீவ நதிகள் பாய்ந்து ஓடுதே. எனக்குள்ளே ஜீவ நதிகள் பாய்ந்து ஓடுதே. என்னை ரொம்ப 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 நல்லவர். அவர் ரட்சிக்கின்ற மீட்பரானவர். என்னை ரொம்ப 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 நல்லவர். அவர் ரட்சிக்கின்ற மீட்பரானவர். என்னை ரொம்ப 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 நல்லவர். என்னை ரொம்ப 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 நல்லவர். கவலை கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதால். கவலை கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதால். உலகம் கைவிட்டாலும் கலக்கமில்லையே, என் நாட்கள் வந்த இயேசு எனக்கு எப்போது உண்டு. உலகம் கைவிட்டாலும் கலக்கமில்லையே, என் நாட்கள் வந்த இயேசு எனக்கு எப்போதும் உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாசம் செய்பவர், கிறிஸ்துவுக்குள் வாசம் செய்பவர். அவர் அன்பை விட்டு என்றாலே புரிய கூடுமோ, அவர் அன்பை விட்டு என்றாலே புரிய கூடுமோ. இயேசு ரொம்ப 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 நல்லவர். தன் ஜீவனையே எனக்கு தந்தவர். இயேசு ரொம்ப 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 நல்லவர். என் ஜீவனையே எனக்கு தந்தவர். கவலை கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதால். கவலை கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதால். அவர் என்னை விசாரித்து நடத்துகின்றவர். என் குறைவுகளை நிறைவாக்கும் போதுமானவர். அவர் என்னை விசாரித்து நடத்துகின்றவர். என் குறைவுகளை நிறைவாக்கும் போதுமானவர். என்னை ரொம்ப 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 நல்லவர். 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 என்னை ரொம்ப 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 என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டவே. என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. என் நண்பரின் திருப்பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டவே. என் இயேசுவின் சன்னிதானத்தில் பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த
திருப்பாதத்தில் வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒருமனமாய் கூடி ஓசல்ல பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒருமனமாய் கூடி ஓசல்ல பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். புதுவெல்லம் கொண்டாட்டவே இயேசுவின் சன்னிதானத்தில். புதுவெல்லம் கொண்டாட்டவே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. புதுவெல்லம் கொண்டாட்டவே இயேசுவின் சன்னிதானத்தில். புதுவெல்லம் கொண்டாட்டவே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். எக்கால சாத்தம் தூதர கூட்டம் நேசர் வருகிறார். எக்கால சாத்தம் தூதர கூட்டம் நேசர் வருகிறார். ஒரு நதி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நதி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம். புதுவெல்லம் கொண்டாட்டவே இயேசுவின் சன்னிதானத்தில். புதுவெல்லம் கொண்டாட்டவே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். வேலை இன்னைக்கு எந்தெந்த காரியத்தோட நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களோ எல்லா காரியத்தையும் ஒதுக்கி வச்சிருங்க. இப்ப நம்ம அவரோடு கூட நம்ம உறவாடுகிற நேரம். அவரோடு கூட உறவாடும் பொழுது நம்ம பவுலும் ஷீலாவும் சிறைச்சாலையிலே துதித்தபடி நினைச்சு நம்ம கட்டுகள் எல்லாம் கலந்து போடுது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்க இந்த துதித்து ஆராதிக்கும் பொழுது எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு மாறப்போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி இதயத்தின் ஆழத்தில் இருந்து அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே அல்லேலூயா, ஆவியானவரே, ஆவியானவரே. பிரசன்னம் பிரசன்னம் இடத்தில் நிரப்பப்படும். ஒரு குடும்பமாக நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கூடி ஆராதிக்கிற ஆண்டவராக மகிமையுள்ள கரை இறங்கி வரட்டும். இந்த இடம் முழுவதும் ரத்தத்தை தொழிக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே அசைவாடுகிறார். அசைவாடுங்க. ஒவ்வொரு மேலும் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ரத்தத்தின் வல்லமை இறங்கும். உலகத்தில் உள்ளதான வாய்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு காரியங்களை கரைப்படுத்தும் என்று சொன்னார். இப்பொழுது இதே ஒப்பனவாயி நம்ம ஆராதனைக்கு போக போறோம். ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா. எல்லா மனிதனும் பாவிதான்.
ஸ்தோத்தரிக்கும் முன்னே பாவம் தான். ஒரு விஷயம் கத்தாவே, என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஏதோ ஒரு குறை இருக்குன்னு சொன்னா என்னை கழுவுங்கப்பா, என்னை கழுவுங்க. பரிசுத்தம் இல்லாமல் எவனோடும் தேவனை தொடர்பு கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறதே. ஒரு விஷயம் ஆவியானவரே, 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 பிரசன்னம் இறங்கட்டும், பிரசன்னம் இறங்கட்டும். எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் நீ பிரகாசிக்கிறார் இயேசு நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, துணையாளரே, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மனவாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மனவாளரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எங்கள் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மனவாளரே. உந்த நாமம் அறிந்த என்னை, உன்னை வாழ்ந்து கொண்ட என்னை தூயத்திடுவே, உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. உந்த நாமம் அறிந்த என்னை, உன்னை வாழ்ந்து கொண்ட என்னை உயர்த்திடுவே, உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. துதிக்கு பாத்திரம் நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திரம் நீரல்லவோ, துதிக்கு பாத்திரம் நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திரம் நீரல்லவோ. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மனவாளரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மனவாளரே. உந்த நாமம் அறிந்த என்னை, உன்னை வாழ்ந்து கொண்ட என்னை ஒருமித்து உயர்த்திடுவே, உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. உந்த நாமம் அறிந்த என்னை, உன்னை வாழ்ந்து கொண்ட என்னை ஒருமித்து உயர்த்திடுவே, உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. துதிக்கு பாத்திரம் நீரல்லவோ,
மகிமைக்கு பாத்திரத்தீரல்லவோ, துதிக்கு பாத்திரத்தீரல்லவோ, மகிமைக்கு பாத்திரத்தீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. உமக்கே ஐயா. துதிக்கும் கணத்திற்கும் கரம் எஸ்ராவில் இருந்ததால் அவர் கேட்டவர்களெல்லாம் ராஜா அவருக்கு கொடுத்தார். நெகேமியா மேல கர்த்தருடைய கரம் இருந்ததுனால ராஜா ஆசா ராஜா கேட்டதெல்லாம் கொடுத்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்றைக்கு ஆண்டவர் அதே போல இயேசுவே கரம் இந்த பிள்ளைங்க மேல இறங்கட்டும், இந்த பிள்ளைங்க மேல இறங்கட்டும். இயேசுவின் கரம் வந்து அமரட்டும் அமரட்டும். எல்லா சூழலும் மாறணும் ஆண்டவரே. ஏதோ வந்த போடணும் இல்லப்பா, எதுக்கோ வந்திருக்கிற ஆண்டவரே, அபிஷேகத்தினாலே நிரம்பி போடும். இந்த நிரப்புகிற வல்லமை இறங்க கிறிஸ்துவின் ஆவியானவர் இன்னைக்கு வாசம் பண்ண போகும். ஒவ்வொரு மேலும் ஆவியான அசைவுகள் உண்டாகட்டும் உண்டாகட்டும். கத்தனை கரம் இன்னைக்கு உங்க மேல யாரோ இறங்க போகுது. விசுவாசத்தோடு இந்த பாடல் என்னோடு கூட சேர்ந்து பாடுவோம். மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஏசானா நெகேமியானா என் மேல கத்தக்காரோ. ஏசானா நெகேமியானா என் மேல கத்தக்காரோ. கொடுக்குங்காரோ வழி நடக்குங்காரோ, காக்குங்காரோ விலகாதக்காரோ. கொடுக்குங்காரோ வழி நடக்குங்காரோ, காக்குங்காரோ விலகாதக்காரோ. அந்த வண்டப்பழ மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த வண்டப்பழ மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். மனதுருதி புத்தரவியை தொட்டு சுகம் தந்தக்காரோ. மனதுருதி புத்தரவியை தொட்டு சுகம் தந்தக்காரோ. பூமியன்று செய்த நேசக்காரோ. பூமியன்று செய்த நேசக்காரோ. அந்த மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். என் மேல கத்தக்காரோ. என் மேல கத்தக்காரோ. கொடுக்குங்காரோ வழி நடக்குங்காரோ, காக்குங்காரோ விலகாதக்காரோ. கொடுக்குங்காரோ வழி நடக்குங்காரோ, காக்குங்காரோ விலகாதக்காரோ. அந்த மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன்.
வாலிபனே எழுந்து எழுந்து பாறையை தொட்டு எழுப்பினக்காரா வாலிபனே எழுந்து எழுந்து பாறையை தொட்டு எழுப்பினக்காரம் அந்த அண்டாத்தானே மேல நான் கட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன் அந்த அண்டாத்தானே மேல நான் கட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன் தலித்தாவும் என்று சொல்லி மறித்தவனை தூக்கி நிறுத்தினக்காரம் தலித்தாவும் என்று சொல்லி மறித்தவனை தூக்கி நிறுத்தினக்காரம் கெட்டப்பட்ட காதை என்று கெட்ட வைத்த கத்தக்காரம் கெட்டப்பட்ட காதை என்று கெட்ட வைத்த கத்தக்காரம் அந்த அண்டாக்காரிய மேல நான் கேட்டதெல்லாம் எனக்கு வல்லை இயேசுவை சொல் இப்போது வருவாங்க அண்டாக்காரிய மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன் அந்த அண்டாக்காரிய மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன் நாமத்திலே மகத்துவம் உண்டு அப்பா உங்க நாமத்திலே வல்லமை உண்டு அப்பா உங்க நாமத்திலே மகத்துவம் உண்டு அப்பா உங்க நாமத்திலே வல்லமை உண்டு உங்க நாமமே என் பக்கையோ உங்க நாமமே எனக்கு பேரையோ உங்க நாமமே என் பக்கையோ உங்க நாமமே எனக்கு பேரையோ உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயா உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயா உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயா உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயா அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு உங்க நாமமே என் பக்தையா உங்க நாமமே எனக்கு தேவையா உங்க நாமமே என் பக்தையா உங்க நாமமே எனக்கு தேவையா உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயா உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயா உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயா உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயா கோடி கோடி நாமங்கள் உண்டு ஆனாலும் உங்க நாம நாமமே கோடி கோடி நாமங்கள் உண்டு ஆனாலும் உங்கள் நாம நாமமே ஜீவன தந்து ரசிக்க தந்து வாழ வைத்தது உங்க நாமமே ஜீவன தந்து ரசிக்க தந்து வாழ வைத்தது உங்க நாமமே உங்க நாமமே என் பக்தையா உங்க நாமமே எனக்கு தேவையா உங்க நாமமே என் பக்தையா உங்க நாமமே எனக்கு தேவையா உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயா உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயா உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயா உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயா அப்பா உங்க நாமத்தில் அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு உங்க நாமமே என் பக்தையா உங்க நாமமே எனக்கு தேவையா உங்க நாமமே என் பக்தையா உங்க நாமமே எனக்கு தேவையா உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயா உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயா சாலியுமே வாழ்க்கை தந்து பலவான வித்தியது உங்க நாமமே பலகன சாலியுமே வாழ்க்கை தந்து பலவான வித்தியது உங்க நாமமே உங்க நாமமே என் பக்தையா உங்க நாமமே எனக்கு தேவையா உங்க நாமமே என் பக்தையா உங்க நாமமே
எனக்கு கேடையா உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம் உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம் உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம் உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம் அப்பா உங்க நாமத்தில் அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு உவக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே ஆழம் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே ஆழம் கொண்டு உமக்காய் எழும்பிட ஒற்றிடுமே உம்மல்லவை இந்த நாளில் உங்கள் மேலே ஒற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஒற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஒற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு ஒற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே அபிஷேகத்துடைய வல்லமை நுகங்களை முறிக்கிற வல்லமை கட்டுகளை உடைக்கின்ற வல்லமை எந்தெந்த கட்டுடைய இடத்துல கடந்து வந்திருக்கிறார் இப்படி கரம் இறங்கட்டு எல்லா கண்களை மூடி எல்லா பரலவித்து மகிமை நீங்க ரிசீவ் பண்ணணும் பரிசுத்த ஆவியானவர் உணவை கொண்டதற்கு என்னென்ன காரியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பலகீனமான காரியம் இருக்குன்னு சொன்னா இப்பொழுதே ஆண்டவர் விடுதலை தர வல்லவராக இருக்கு என்னென்ன காரியம் எந்தெந்த காரியம் குறை இருக்கிறதோ வாயில திறந்து ஆண்டவர் சமூகத்தில் ஏசப்பா உங்கள் நம்பி வந்திருக்கிற ஆண்டவர் இந்த சமூகத்தில் வந்திருக்கிறோம் இப்பொழுது ஆண்டவர் வல்லமை நம்மளை இறங்கணும் தீபாக்கா தூணிமான நூலா சாப்பா நிரப்புங்க ஒவ்வொரு வேணும் ஆண்டவர் அக்னி அபிஷேகம் முகங்களை உரிக்கிற கட்டுகளை உடிக்கின்ற அபிஷேகம் இப்பொழுது இறங்குவதா Read the Holy Spirit வல்லமை இறங்கட்டும் தொடுங்க அக்னி அபிஷேகம் ஒவ்வொரு தொடட்டும் முகங்களை உரிக்கிற கட்டுகளை உடைக்கின்ற வல்லமை இப்பொழுது கட்டுகள் அக்னி இறங்குவதா வாயில திறக்காக திறந்து இயேசுவே என்னென்ன காரியம் அறிக்கையிடுங்க தேவன் இன்றைக்கு உங்களை தொடர்ந்து இருக்கிறார் அந்நிய பாசை வாய்கள் நிரப்புங்க ஆண்டவரே இந்த சிறு கூட்டத்தை வரவும் பார்க்கட்டும் தேவ தூதன் பாலை இறங்கட்டும் எல்லா பிசாசுடைய கட்டுரை அழுக்கிற இயேசுவின் நாமத்தினால் யாரின் கட்டுரை அழுக்கிற இயேசுவின் நாமத்தினால் தரித்திர கட்டுரை அறுவடுவதா இயேசுவின் நாமத்தினால் அக்னி இறங்கட்டும் எல்லாம் நிர்மலமாய் போவதா இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு தலையின் மீதும் ஒவ்வொரு சிரசின் இறங்கட்டும் கரம் இப்பொழுது இறங்குவதா தொடுங்க தழும்புள்ள கரம் தொடட்டும் தழும்புகளால் சுகமானே வார்த்தையின்படி இப்பொழுது தொடரும் நிரப்புங்க சொன்ன வெறுமன் அல்ல அபிஷேகத்திலே வல்லமை நுகங்களை முறிக்கிற கட்டிலை உடைக்கின்ற வல்லமை ஒவ்வொரு நிரப்பற்று
நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இதயத்தின் ஆழத்தில் இருந்து 83 சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலேயே நடந்தாலும் பொல்லாப்புக்குள் பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறார். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்தத்துக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிறைந்து வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலேயே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டனக்கு. காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நிந்தனைகள் போராட்ட வந்தம் நீதி தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்ட வந்தம் நீதி தேவன் தாங்கினாரே. நேசகோடி இன்னல் பறக்க நேசரிக்காய் ஜீவித்திடுவேன். நேசகோடி இன்னல் பறக்க நேசரிக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உந்தனிக்கு காத்திடுவார் கிருபையாலே. கண்மலைகள் பேர்க்கும்படியா கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பேர்க்கும்படியா கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருப்போம் பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். காத்திருப்போம் பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலிட்டாலும், ஆட்டு மந்தை துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலிட்டாலும் கர்த்தரில்
எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். ஏன்னா ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தோம். உண்மையிலவே நான் உங்களை எல்லாரும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, நம்ம வந்து ஒரு வசனத்தை பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 3. அது வந்து பிரதர் படிங்க. வசனம் 3. யோவான் சுவிசேஷம் 9:3. இயேசு பிரயோஜனமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அல்லேலூயா. இந்த வசனம் வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல நம்ம எல்லாம் போகிறோம். நம்ம நிறைய மீட்டிங்ஸில் நிறைய பேர் செய்தி கொடுத்துருக்காங்க. ஆனால் யார் கொடுத்துருக்காங்கன்னா நல்ல பார்வை தெரிஞ்சவங்க கொடுத்துருக்காங்க இந்த செய்தி. கண்டிப்பாக மக்கள் யாருமே வந்து பார்வையில என்ன மாதிரி யாரும் வந்து இந்த நம்முடைய வசனத்தை வந்து எடுத்து சொல்ல மாட்டாங்க. இதோட மெயின் கான்செப்ட் என்ன தெரியுமா? உண்மையிலவே இந்த புதிய ஏற்பாடு காலங்களில் வந்து பார்வை தெரியாதவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, யூதர் மக்கள் அவங்களுடைய தொழிலை வந்து பார்வையில்லாத தொழில் என்ன தெரியுமா? ஒரே ஒரு வேலை தான். அவங்களுடைய வேலை வந்து ஒரு இடத்துல உட்காரணும், யாரோ ஒருத்தர் வருவாங்க, காசு கொடுத்துட்டு போவாங்க, உதவி பண்ணுவாங்க. அந்த காலகட்டங்களில் இவர் சொல்கிறார், அவர் கூட போயிட்டு இருக்க மக்கள், அவர் கூட இருக்கிற சீசர்கள் சொல்கிறாரு, கேட்குறாங்க, ஐயா நீ இத்தனை பேருக்கு நன்மைகள் செஞ்சுட்டு இருக்க, எல்லாரும் வந்து நீ பார்த்துட்டு இருக்கல, இவருக்கு ஏன் கண்டுறா போச்சு? அப்போ நீ இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இவர் செஞ்ச பாவமா இல்லாட்டி இவருடைய பெற்றோர்கள் செஞ்ச பாவமா? நிறைய பேர் நம்ம கிராமங்களில் பார்ப்போம். என்ன சொல்லுவாங்க, ஐயோப்பா பையன்பா, நான் நிறைய இடத்துல இப்போ ட்ரெயினில் போகும்போது பஸ்ஸில் போக சொல்லுவாங்க, பையன்பா நல்லா சூப்பராக அழகாக இருக்காப்புல, ஆனால் கண்டுதான் போச்சு. பின்னாடி ஒருத்தர் சொல்லுவாங்க, யார் செஞ்ச பாவமோ? ஆனாலும் இது வந்து யார் செஞ்ச பாவம் இல்லை, கர்த்தரோட சித்தம் வந்து நம்ம மேலே இருக்குது. அதுக்காக தான் கர்த்தர் நம்ம வந்து இப்படி உருவாக்கியிருக்கான்னு தான் நம்ம நம்பணும். ஏன்னா ஒரு பொருள் இருக்கு, ஒரு மொபைல் செல்போன் வச்சுக்கலாம். செல்போன் யாராச்சும் சும்மா செய்வாங்களா? அது கூட வேலைகள் நிறைய இருக்கு. அது நன்மைகள் இருக்கு, தீமைகள் இருக்கு, கெட்டது இருக்கு, நல்லது இருக்கு. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில குறையான்றது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது. ஈவன் என்னோட வாழ்க்கையில கூட நான் எடுக்கல. நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு இவன் வந்து பயணப்பட மாட்டான், வேஸ்ட்டு, வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டான்னு சொல்லுவாங்க. நான் போயிருக்கேங்க, ஆல் ஓவர் இந்தியா சுற்றிருக்கேன். இனிமேல் தான் அடுத்த வர காலங்களில் தான் உலகம் தான் சுற்றுறோம் பிளான் போயிட்டுருக்கேன். அது கர்த்தர் சித்தம் இருந்தால் நடக்கும். அல்லையா சொல்லுவோமா? இப்போ இந்த வசனம் நம்ம பார்க்கும்போது அவங்க கேள்வி கேட்குறாங்க, ஏன் இவர் பாவியாக இவன் வந்து கணிதராக போச்சோன்னா, ஒரு அவருடைய மகிமையை வந்து மக்களுக்கு அந்த பார்வையிட மூலியமா தெரியணும். அந்த வசனம் 11 படிக்கப்படுதா? 11. அவன் பிரயோஜனமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சிலவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான். பாருங்க எவ்வளவு தைரியமா சொல்றாரு பார்த்தீங்களா? ஏன்னா அவர் வந்து ஆக்சுவலி யூதர் மக்கள் முன்னாடி வந்து ஒரு இந்த மாதிரி முடியாதவங்க, இந்த மாதிரி கண்ணு பார்வையாளர்கள் ரொம்ப பயப்படுவாங்க. அவங்க எதிரில் நின்று பேச மாட்டாங்க. ஆனால் தைரியமா எந்திரிச்சு சொல்றாப்புல, நீங்க பாருங்க, அவர் போக சொன்னாரு, நான் கீழே வந்து துப்பி அந்த சேராக்கி என் கண்ணில் பூசினாரு, உடனே எனக்கு பார்வை தெரிஞ்சிச்சு. அப்புறம் அந்த ஸ்டோரி நம்ம படிச்சோம், அந்த அதிகாரம் ஃபுல்லாக படித்து பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி தான் அந்த பாராட்டவர் பேசியிருக்காரு. கடைசி ஒரு வாரம் சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு, எப்பா இத்தனை கேள்வி என்கிட்ட கேட்குறீங்களே, நீங்கள் வந்து அவங்ககிட்ட போய் கேளுங்க. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வந்து அவருடைய சீசரை மாற போறீங்களா? தைரியமாக கேட்குறாப்புல. இப்போ ஒரு காலத்தில் ஒரு இடத்துல மூலையில் உட்கார்ந்த ஒரு ஆள் அந்த கடைசியில் வந்து அவங்க ஏற்றி நிற்கிறாப்புல, யாரு? கர்த்தருடைய மகிமை. அப்போ என்ன எனக்கு இல்லை, நீ வந்து அவர் செஞ்சா நீ நம்புற, அதனால என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவருக்கு எல்லாருக்கும் உண்மை தெரியும். ஏன்னா இயேசு தான் குணப்படுத்திருக்காரு,
இயேசுனால தான் அந்த பார்வை கிடச்சிச்சுன்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனால் அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்மள மாதிரி ஒரு பார்வைட்ட என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஆமாம் என்ன பண்ண போறீங்க இப்போ, அவர்னால தான் எனக்கு பார்வை தெரிஞ்சு சொல்ல உடனே ரகசியமாக கொண்டு போய் வெளியே ஏற்றிடுவாங்க. இப்போ இது நான் ஏன் இந்த ஸ்டோரி சொல்லியிருக்கேன் தெரியுமா, நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டம், எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து அங்கீகாரம் கிடையாது. கொஞ்சம் செல்ஃபோன் ஆஃப் பண்ணுங்க தயவுசெய்து. நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எங்கேயுமே அங்கீகாரம் கிடையாது. நம்ம நல்லா படிச்சிருக்கோம், இங்கே இருக்கிற முக்கால்வாசி நல்லா படிச்சிருக்கீங்க, நம்மளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஒருத்தத்துக்கு ஒரு திறமை இருக்குது, அந்த திறமைக்கு வந்து அங்கீகாரம் இல்லை. இந்த சமுதாயம்ன்றது என்ன தெரியுமா, கண் பார்வை தெரியாமல் போகிறது வந்து பெரிய மைனஸ். இப்போ நான் இருக்கேன், எனக்கு கர்த்தர் எல்லாமே சகலமும் இப்போதைக்கு எங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே கொடுத்துருக்காரு. இருந்தாலும் நான் வந்து அது பயன்படுத்தி நான் நல்ல விதமாக வாழ முடியலையான்ற ஒரு சில நேரத்தில் வந்து பெரிய கவலையாக இருக்கும். அதை விட முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நான் வந்து பைபிள் ட்ரைனிங் முடித்து நல்லா எம்ஃபில் முடித்து கடைசியில் என்ன செஞ்சுட்ருக்கோம், எல்லாரும் போல் நம்மளுடைய தொழில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏன் நம்முடைய மனக்கண்ணை வந்து இன்னும் வந்து எங்கேயோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, நம்மளுக்கு பார்வை தெரியாது. இது வந்து சரீரத்துக்கு சம்மந்தப்பட்டது. ஈவன் நம்மளோட வாழ்க்கையில் வந்து சில விஷயங்களை வந்து நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும். அப்போ விட்டு கொடுக்கும்போது தான் நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். எல்லாரும் ஏதோ பண்ணுறாங்க, நம்ம அதே செய்யணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம சில மாற்றங்கள் வரணும். இந்த பில்டிங் 2019 ஏப்ரல் 7 நாங்கள் டெடிகேட் பண்ணியிருக்கோம். இதே பாஸ்டர் தான் பிரதர் பீட்டர் பிரதர், நாங்கள் எல்லா மக்களும் வந்துருக்கோம். வந்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுட்டு போகணும். அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து மீட்டிங்கை வைக்க முடியாமல் போச்சு. ஏன் காரணம்ன்றது எங்களுக்கு புரியல. அது பணம் இருக்குது, எல்லா பொருள் இருக்குது, எல்லா வாய்ப்புகள் இருந்தும் அந்த விஷயத்தை செய்ய முடியாமல் போச்சு. ஏன் காரணம் தெரியுமா, பிசாசு வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் கொண்டு வந்து விடும். நம்ம என்றைக்கு நல்லா இருக்கிறோமோ, என்றைக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும்னு முடிவு பண்ணுறோமோ, அன்றைக்கி வந்து ஒன்றும் ஃபேமிலி சைட்லேருந்து வரும், 2 நம்ம கூட இருக்கிற நட்புனால வரும், சில விஷயம் வந்து நம்மளுடைய சுயநலத்தினால வரும். இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில் வந்து இருக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம முழுமையாக கொண்டு போக முடியாது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, இன்றைக்கி ஒரு முடிவோடு நம்ம கடவுள்கிட்ட கேட்போம். அந்த காலத்தில் இருக்கிற பார்வை தெரியாதவர் வந்து கர்த்தர் பார்வை கொடுத்துருக்கார். அந்த பார்வையினால் வந்து அவர் அங்கே மயமப்படுத்திருக்கார். இப்போ இன்னைக்கு நம்ம இத்தனை பேர் கூடி வந்திருக்கிறோம். இந்த கூடி வந்த நோக்கம் என்ன, நான் வந்து சும்மா உங்களுக்கு வந்து ஏதோ பொருள் கொடுக்கணும், இது மாதிரி உட்கார வைக்கணும், மற்றவங்க போகிறவர் இது மாதிரி செய்யணுன்ற நோக்கத்தில் இங்கே எல்லாம் உங்களுக்கு கூப்பிடணும். நம்ம வந்து இங்கே ஜெபிக்கணும். இந்த இடம் வந்து இது வந்து இந்த இடத்துல வந்து எந்த ஆவிகள் அசுத்தாவிகள் எல்லாமே ஓடணும். நம்மளுடைய தொடர்ந்து வந்து இந்த ஊழியம் வந்து ஊழியம் நடக்கணும் இந்த இடத்துல. அதே சொல்லுவோமா, சத்தமாக சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது 2 மாதத்துக்கு முன்னாடி நான் இது நினச்சிட்டே இருந்தேன். கிரேஸ் கம்யூனிட்டி மிஷன் இந்த ட்ரஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சுருக்கோம். பதிவு பண்ண 2022 பதிவு பண்ணியிருக்கோம். பதிவு பண்ணி என்ன நினச்சிருக்கோம், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் வந்து நடத்த கொண்டு போயிடலாம், என்னென்னவோ சாதிச்சிடலாம், ஏதோ பண்ணல, இது பண்ணலாம், அது பண்ணலாம், என்ன பிளான் போட்டோம். ஆனால் அது எதுவும் நடக்கலை. அப்புறமா 2023 இல்லை 2024 என்னாச்சு, நான் இதெல்லாம் யோசனை பண்ணி நல்லா தூங்கிட்டு இருந்த ஒரு வாய்ஸ், ஒரு சத்தம் எனக்கு கேட்குது, உனக்கு வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கேன், நீ குடியிருக்கிறதுக்கு வீடு கொடுத்துருக்கேன், நீ வாழ்றதுக்கு சகலமும் கொடுத்துருக்கேன், நீ எனக்கு என்ன செஞ்சிருக்கேன். இந்த சத்தம் நான் வந்து கேட்டே இருந்தேனா, அது யாரோ சும்மா நம்ம நினச்சிட்டு கனவுல வந்து ஒரு பகல் ஏதாச்சும் நினச்சிட்டு இருந்தோம்னா நைட்டில் கனவுல வரும். சேரண்டு மறுபடியும் தூங்கிட்டேன். மறுபடியும் திரும்ப அதே எனக்கு கேட்குது. அப்போ தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன், கர்த்தர் என்னோட வாழ்க்கையில் வந்து நீ வந்து எல்லாரும் மாறி இல்லை, உன்னோட வாழ்க்கையில் வந்து சிறந்ததை ஒன்று நான் வச்சுருக்கேன், அதை நீ எனக்காக வாழணும், நீ என்னோட ஊழியம் செய்யணுன்ற ஒரு அன்னைக்கு தான் நான் வந்து திரும்பி, ஆமாம் ஆண்டவரே என்னை மன்னியுங்கள், உன்னோட ஊழியம் நான் வந்து என்னால் என்னென்னா நீ எப்படி எனக்கு வழிநடத்தி கொண்டு போறீங்களோ அந்த வகையில் நான் ஊழியம் பண்ணுறேன்னு சொல்லி அன்றைக்கி தான் நான் என்னோடய வாழ்க்கையை வந்து திரும்பி நான் வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். இல்லையா சொல்லுவோமா? ஏன்னா கர்த்தரை வந்து நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து நம்மளால் முடிவு பண்ண முடியாது. நான் நிறைய பேர் சொல்லுவேன், நிறைய பேர்
கிண்டல் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். என்னடா சும்மா எதுக்கு எடுத்தாலும் கடவுளை பேசுனாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக நாங்கள் நினச்சிருக்கோம், ஒருத்தர் டெஸ்டமெண்ட்ஸ் பார்ப்போம் நாங்கள். இல்லை இது ஒன்றும் நடந்திருக்காது, இல்லை நிச்சயமாக அது நடக்கும். அதனால் நம்மளோட வாழ்க்கையில் வந்து சிறந்தது ஒன்று வரும். நம்ம அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும், நம்ம காத்திருக்கணும். இப்போ இந்த GCM கிரேஸ் கம்யூனிட்டி மிஷன் இதோடைய அதை பற்றி நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். இந்த ட்ரஸ்ட்டை வந்து பொதுவான விஷயங்களுக்காக இல்லை, நாங்கள் வந்து ஊழியர்தான் இதோட மெயின் கோல். மக்களை வந்து பார்வையற்ற மக்கள் நிறையா, நம்ம எல்லாருமே எல்லாருக்கும் தெரியும், நம்ம நிறைய இடத்துக்கு போயிட்டுருக்குறோம், நிறைய மீட்டிங்ஸ் போவோம், நம்மளை எல்லோரும் கூப்பிடுவாங்க, கொஞ்சம் நேரம் உட்கார வைப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, செய்தி சொல்லுவாங்க, என்னென்னோ பண்ணுவாங்க. இது வந்து அந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு கர்த்தருக்காக வாழணும், ஒரு கொள்கையோடு வாழணும். நம்ம வந்து யார் கூப்பிட்டாலும் நம்ம வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு நம்ம வந்து ஒரு விளம்பரம் அட்வர்டைசிங் திங்ஸ் கிடையாது. நம்ம பொருளா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், நம்ம விளம்பர பொருளாங்க கிடையாதுல்ல. நம்மளுக்கு ஒரு உணர்வுகள் இருக்குது, நம்மளுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, நம்மளுக்கு ஒரு திறமை இருக்குது, நம்மளால வாழ முடியும், நம்மளால எல்லாமே செய்ய முடியும். ஏன் செய்ய முடியாமல் போச்சு தெரியுமா? காரணம் எல்லாரும் போல 10ஓட 11. எப்படி எல்லாரும் போல நம்மளே இருக்கணும், ஒரே முடிவு தான். எல்லாரும் போகிறாங்க, நம்மளும் போகணும். ஆனால் யாருனாலும் எதுவும் பண்ண முடியாமல் இல்லை. எல்லார்கிட்ட ஒரு திறமை உண்டு. அந்த திறமை என்னன்றது நம்ம சிந்திச்சு பார்ப்போம். அதே மாதிரி இந்த GCM கிரேஸ் மினிஸ்ட்ரி, இந்த மினிஸ்ட்ரி சார்பாக நாங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோம்னா, மாதம் ப்ரேயர் இந்த இடத்துல நடக்கணும். உண்மையாக இந்த GCM வேணும், உண்மையாக கர்த்தரை நாங்கள் தேடுறோம் பண்ணுறவங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி, அவங்களுக்காக இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இடம் உண்டு. நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுடைய இது GCM சார்பாக சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் வேறு சர்ச்சுக்கு போகிற மக்கள் வந்து நாங்கள் வந்து என்னைக்காக எப்பவுமே வந்து டைவர்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க புனாதி கட்டிட்டாங்க, அது வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. இன்னொருத்தவங்க வீட்டில் வந்து நம்ம இந்த இடத்துக்கு நம்ம கூட்டு வரக்கூடாது. எல்லாருமே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க 2000 கொடுத்தா போகலாம், 3000 கொடுத்தா, அது வந்து எங்களால் முடியும். நாங்கள் என்றைக்குமே வந்து பணத்தை கொடுத்து வந்து மக்கள் வந்து நம்ம கர்த்தரோடு கொண்டு வர முடியாது. ஏன்னா இது இன்னைக்கு இல்லை, ஆரம்பத்துலேருந்து இருந்தது. அந்த பணத்தினாலேயோ பொருளாலேயோ ஒரு மனிதர் என்றைக்குமே வந்து கர்த்தரோடு வர முடியாது. ஈவன் என்ன உட்பட சொல்கிறேன், ஏன்னா என்னுடைய அனுபவம் அது. எனக்கு எத்தனை பேர் நீங்களாம் 1000 வாங்கியிருக்கீங்க, நான் நிறைய வாங்கியிருக்கேன். ஆனால் அந்த நேரம் வரும்போது மட்டும்தான் அவர் தேடி அவர் கூட நம்ம வந்து பயணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் என்னுடைய நண்பர்கள், நீங்கள் எல்லாருமே இங்கே வந்து வெளியாட்கள் யாருமே கிடையாது. உங்களை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். இதனால நம்ம எல்லாமே ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரை தேடுவோம். அவர் தேடினா மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே நன்மைகள் நடக்கும். நல்லே சொல்லுவோமா? ஆமாம். நம்ம வாழ்க்கையில் வந்து வாழ்றது கொஞ்ச நாள், பிரதர்ஸ் பாடிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, வாழ்றது கொஞ்ச நாள், எதுவும் நம்மளுக்கு சொந்தம் இல்லை. ஏன்னா என் கூட இருக்கிற வந்து எத்தனோ பேர் நான் பார்த்துருக்கேன், என்னென்னோ பண்ணோம், நம்ம இது பண்ணாது, எதுவுமே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே நடக்காது. கர்த்தர் சித்தம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். நல்லே சொல்லுமா? இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இங்கே உட்காந்துருக்காரு பீட்டர் பிரதர், அவர் இல்லாத மீட்டிங் ஒரு மீட்டிங் நான் நடத்துனது இல்லை. இதுவரை நான் வந்து இங்கே கால் வச்சதுலேருந்து, இந்த மினிஸ்ட்ரி ஃபீல்டுக்கு வந்ததுலேருந்து எந்த மீட்டிங் வச்சாலும் சரி அந்த வீட்டில் அது இல்லாமல் நடக்கலை. ஏதாச்சும் நாங்கள் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்போம் தவிர, அவர் சின்ன விஷயம் நாங்கள் எது பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவார். அந்த மாதிரி மனிதன் வந்து இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை, பார்க்க போகிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து நான் பெருமையை சொல்லலை, இதுதான் உண்மையானது. அவர் பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஏன்னா என்கிட்ட பணம் இருக்குது, பொருள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன்னா என்னால் பண்ண முடியல. அவர் எப்படி இருக்கான்றது வந்து எனக்கு தெரியும். இருந்தாலும் கர்த்தருக்காக அவர் ஓடுறார், எது சொன்னாலும் செய்கிறார். அதுக்காக நாம் அவருக்காக ஜெபம் பண்ணணும். அதே மாதிரி இப்போ இது வந்து நான் மெசேஜ் கொடுக்கல, இன்னும் மெசேஜ் டைம் இருக்குது, சரிங்களா? இந்த GCMோட நோக்கம் மட்டும்தான் சொல்கிறேன். இந்த யோவான் 9:3 வந்து GCMோட நோக்கம். பார்வையிட்ட நிறைய மக்கள் நம்ம சபையிலேருந்து ஊழியத்துக்கு போகணும், நாங்கள் வெளியில் அனுப்பணும், இது எங்களுடைய நோக்கம்.
அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு கோஆர்டினேட்டர் வச்சு மக்களுக்கு ஊழியத்தை கொண்டு போகும். நாங்கள் வந்து இந்த சோஷியல் ஆக்டிவிட்டி சென்டர் வந்து 2வது, ஃபஸ்ட்டு இந்த ஜிசிஎம் மினிஸ்ட்ரி வந்து ஊழியம் மட்டும்தான். எல்லாருக்கும் நான் சொல்ல புரிஞ்சுச்சிங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? சொல்லுங்கள். யாருமே தூங்கக்கூடாது. ஏன்னா எனக்கு வந்து தமிழ் சரியாக பேச தெரியாது. நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு டைமாக தமிழ் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நாங்கள் வந்து ஆந்திரா தெலுங்குல உங்களுக்கு. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த வசனம் சொல்கிறபடியே நம்ம வந்து நடந்துக்கணும். நம்ம வந்து யாருக்கிட்டையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எதிர்பார்க்க கூடாது. ஒரு பார்வை. ஓகே, ஓகே. நல்லா பார்த்துக்கணும். ஓகேப்பா, கொஞ்சம் அப்படியே நில்லுங்க. அப்படியே நில்லுங்க. பழம் 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 பழம். ஓகே. சாம்பார்